الذين آمنوا وتواصوا بالصبر وتواصوا بالمرحمة. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்துக்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மஸ்ஜிதுடைய நிர்வாகிகள், மஸ்ஜிதுடைய சங்கைமிகு இமாம்கள், மஸ்ஜித் சேவை குழுவுடைய ஒருங்கிணைப்பாளர்கள், ஒத்துழைப்பாளர்கள் அனைவருக்கும் முதற்கண் சலாத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு. பஷாரத் மஜ்லிஸ், அல்லாஹு தாலா திருக்குரானில் நல்லோருக்கு நன்மாராயம் சொல்லுவதற்காகவும் தீயோரைக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காகவும் அன்றி நாம் நபிமார்களை அனுப்பவில்லை. அப்புறம் ஒரு ஆயத்தில் ஈசா வேதத்தை உடையவர்களே, ஈசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு பிறகு எங்களுக்கு நன்மாராயம் சொல்லக்கூடியவர் யாரும் வரவில்லையே என்று நீங்கள் சொல்லக்கூடாது என்பதற்காக இதோ உங்களுக்கு ஒரு நபி வந்துவிட்டார் நன்மாராயம் சொல்வதற்காக. இப்ப நன்மாராயம் அப்படிங்கிறதா பஷாரத். ஸோ பஷாரத் அப்படிங்கிறது நாம செய்யக்கூடிய இந்த பணிகள் மஸ்ஜிதை மையமாக வச்சு மஸ்ஜிதுடைய நிர்வாகத்திற்கு முழுமையாக கட்டுப்பட்டு அந்த மஸ்ஜிதுடைய இமாமுடைய மார்க்க ஆலோசனை, அவங்களுடைய ஆலோசனையோட நாம் மக்கள் சேவை செய்கிறோம். இந்த மக்கள் சேவையை எப்படி பார்க்குறாங்கன்னா, ஏதோ லயன்ஸ் கிளப்பு, ரோட்டரி கிளப்பு இந்த மாதிரியான ஒரு நல்ல காரியங்களை இவங்க செய்கிறாங்க அப்படின்னு தான் பார்க்குறாங்களே தவிர, நல்ல காரியம் அப்படின்னு பார்க்குறாங்களே தவிர, இது மார்க்கத்தில் மிகப்பெரிய அங்கம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியல. ஒரு ரத்த தானம் கொடுக்கறதுங்கிறது நம்முடைய வேலை அல்ல, அது சில கிளப்பு, சில அமைப்பு, இயக்கங்கள் செய்வாங்க. உணவு கொடுக்கறது அப்படிங்கிறது, ஒரு அன்னதானம் கொடுக்கறதெல்லாம் நல்ல காரியம்தான். ஆனால் உண்மையிலே போய் ஆய்வு செய்யும் பொழுது, உலமாக்களுடைய பயான்களை நம்ம கேட்கும்போது, இதுவெல்லாம் இஸ்லாத்தில் குரானில் மேஜரான பார்ட்டாக இருக்கு, ஹதீஸுகளில் மேஜரான பார்ட்டாக இருக்கு, கலீஃபாக்களுடைய வாழ்க்கையில் இது ஒரு மேஜர் பார்ட்டாக இருக்கு, வலிமார்களுடைய வாழ்க்கையில் இது ஒரு மேஜர் பார்ட்டாக இருக்கு. ஸோ இஸ்லாத்தில் மிகப்பெரிய அங்கம் வகிக்கக்கூடிய ஒரு பணியை தான் ரப்பு நமக்கெல்லாம் கொடுத்துருக்குறான். அப்போ இதை நம்ம மக்களுக்கு மத்தியில் கொண்டுட்டு போகணும், கொண்டுட்டு போய் சேர்க்கணும். இதுவும் தீன் தான் அப்படிங்கிறதுல நம்ம ஒரு விழிப்புணர்வை உண்டாக்கணும். அப்படிங்கிறதுக்காக தமிழகத்தில் உள்ள பெரும்பாலான உலமாக்கள் இந்த பஷாரத் மஜ்லிஸில் பேசியிருக்காங்க. இன்ஷாஅல்லாஹ் அவங்களுடைய உரைகள் எல்லாமே நம்முடைய மஸ்ஜித் சேவை குழு, எம்எஸ்கே மஸ்ஜித் சேவை குழுங்கிற யூடியூப் சேனலில் எல்லா உலமாக்களுடைய உரைகளும் இருக்கு. இப்போவும் நம்ம முதல்ல நம்ம செய்யக்கூடிய இந்த வேலைக்கு அல்லாஹ்ட்ட என்ன மதிப்பு அப்படின்னு தெரிஞ்சாதான் அந்த வேலை செய்யறதுக்கு நமக்கு ஒரு ஆர்வம் இருக்கும். இந்த வேலையோட அல்லாஹ்வோட தொடர்பு எப்படின்னு நமக்கு தெரியும். இன்ஷா அல்லாஹ் ஒரு எல்லா உலமாக்களும் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் இந்த வேலை செய்யறதுனால குரான்ல, ஹதீஸ்ல, கலீஃபாக்கள் வாழ்க்கையில், வலிமார்களுடைய வாழ்க்கையில் அல்லது உங்களுடைய அனுபவங்களில் எவ்வளவு முக்கியம், இது எவ்வளவு தேவை அப்படிங்கிறத நமக்கு நாம ஒரு பேசுறது மட்டுமல்ல, அதை ரெக்கார்டும் பண்றோம். இத எந்த ஆலிமுடைய எந்த வார்த்தை முழு தமிழ்நாட்டிலேயோ அல்லது முழு உலகத்திலேயோ அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த நமக்கு தெரியாது. மஸ்ஜித் சேவை குழுங்கிறது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருந்தாலும் கூட, பெங்களூரு, மைசூரு, கர்நாடகா, ஆந்திரா எல்லா ஊர்லையும் இருந்தாலும் இன்னும் நம்ம கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஊர்களும் 10,000 பள்ளிவாசல் இருக்குது தமிழ்நாட்டில். ஆனால் 10% தான் நம்மளால போக முடிஞ்சிருக்கு. இன்னும் 9,000 மஸ்ஜிதுக்கு நம்மளால போக முடியல அப்படின்னு சொன்னா நம்மகிட்ட ஆள் இல்லாமல் இல்லை, போகிறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் இல்லை, போகிறதுக்கு நம்ம தயாராக இருக்கிறோம். மஸ்ஜிதுகள் இன்னும் பெர்மிஷன் கொடுக்கல, இதான் உண்மை. மஸ்ஜிதுகள் இன்னும் நமக்கு அனுமதி கொடுக்கல. அனுமதி கொடுத்திருந்தா இந்நேரம் 1000 பள்ளிவாசல் இல்லை, 5000 பள்ளிவாசல் வரைக்கும் கூட நம்மளால போயிருக்க முடியும். அதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருந்துச்சு, அனுமதி கிடைக்கல. அனுமதி கொடுத்தவங்க தான் இந்த 1000 பள்ளிவாசல். அப்படி கடந்த ஒரு 3, 4, 5 மாசமாவே நம்ம இந்த மதுரையில் சுத்தினதுல இறை அருளால்
கேட்ட எல்லா பள்ளிவாசலையுமே அனுமதி கிடைச்சிச்சு. எங்கேயுமே அனுமதி இல்லைன்னு எனக்கு கேட்டு அனுமதி இல்லைன்னு சொல்ற மாதிரி இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 31 பள்ளிவாசல் நம்ம ஏகே அகமது ஹாஜியார் மூலிமா எல்லா மஸ்ஜிதுக்கு போனோம். ஹாஜியாரும் வந்தாங்க. அது ஒரு நல்ல அல்லாஹ் நமக்கு ஒரு பலனையும் கொடுத்துருக்கிறான், ஃபாயிதாவையும் கொடுத்துருக்கிறான். அந்த அனுபவங்களையும் இன்ஷா அல்லாஹ் இப்போ ஒவ்வொரு ஆலிம்களும் சரி, அதுக்கு பிறகு இந்த மஸ்ஜித் சேவைக்குழு ஆரம்பித்த நீங்கள் உங்கள் பேச்சுக்கள் எப்படி இருக்கும்னு ஆசைப்படுறேன்னா, அது இதுவரை ஆரம்பிக்காத ஒரு மஸ்ஜித் நிர்வாகி உங்களுடைய ஒரு வீடியோ பார்த்தா அவங்க ஆரம்பிக்கணும் இன்ஷா அல்லாஹ். அதை கொண்டு அந்த மக்கள் பயனடையணும். அதுக்காக தான் இந்த பசாரத் அப்படிங்கிற ஒரு மஜ்லிஸ் இன்ஷா அல்லாஹ். சேவை குழுவை தொடங்கி வையுங்கள், மஸ்ஜித் சேவை குழுவை தொடங்கி வையுங்கள்.